இன்று ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் துலுக்கர் குளம். யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டு சைடில் உள்ள ஒரு ஊர். திருப்பணிக்கரி செல்குளம் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஊர். இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க, ஏறக்குறைய மாராந்த பக்கம் வரைக்கும் மேற்கே கிழக்குன்னு போகும். மாராந்தைக்கு கடந்துட்டுனா வடமேற்கு தென்கிழக்குன்னு அந்த பாறை அமைப்பு மாறிடும். நீரோட்டங்கிறது அந்த மேற்கு கிழக்கு தான். அதனால் இந்த வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது முதல் ஸ்கேனு. 40 மீட்டருக்கான, அதாவது 130 அடி நீளத்துக்கு அந்த ரிப்போர்ட்டு கிடைக்கும். 400 அடி ஆழத்துக்கு, 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 130 அடி நீளத்துக்குள்ளே அவங்க போர்வெல்லோ அல்லது எது கிணறு இருந்து மூடியோ போர்வெல் போட்டு மூடியோ கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 65 அடி, இந்த பக்கம் ஒரு 65 அடி, எதுவுமே இல்லை. அன்டிஸ்டர்ப்டு, அதாவது வெர்ஜின் லேண்டாக இருக்குது, தன் தரையாக இருக்குது. நமக்கு உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வர்ற ரிசல்ட்டை அப்படி நம்பலாம். அவங்க இது வரைக்கும் எந்த போரும் போடல இந்த ஏரியாவுக்குள்ளே. மொத்தம் 9 ஏக்கர் இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 ஏக்கருக்குள்ளே தான். இவ்வளோ இடத்துக்குள்ளேயும் 2 கிணறு கிடக்கு தூரமாக, அப்படி தானே? தண்ணி இருக்குது. கைவிடப்பட்ட கிணறு 2 கிடக்கு. ஆனால் போர்வெல் எதுவுமே போடலை. நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது இது இடம்? 2 மாதம். இப்போ தான் வாங்கியிருக்கீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவங்க போட்டது நமக்கு தெரியாது. அது எனக்கு இந்த உங்களுக்கு துலுக்கர் குளம் தானே? இங்கிட்ட எதுவும் போர் போட்டுருக்காங்களா? முக்கியமாக இந்த வடகிழக்கு மலைன்னு சொல்லி அங்கே போடுவாங்க. இல்லை, இங்கே போர் ஒன்றும் போடலை. இல்லை, அந்த 2 பாங்கனர் மட்டும் தான். ஓகே, ரொம்ப நல்லது. போரே கிடையாது. அவர் மூர்த்தி பட்டப்புறம் எனக்கு இப்போ தான் தெளிவாக ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னார், அப்போ போய் பார்த்தீங்களா? போகிறேன், நல்லா தண்ணி இருக்குண்ணாப்ல. ஃபென்சிங் போட்டுருக்கு தெரியுமா? ஆமாம், ஃபென்சிங், நீளமாக ஃபென்சிங்கு. வீடு வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கும். ஒரே ஒரு போர் மட்டும் போட்டிருந்தார். ஃபெயிலியர் வடகிழக்கு மூலை. சரி, பட்டா செக்ஷனில் இருக்கு. ஆமாம், வடகிழக்கு மூலையில் போட்டு ஃபெயிலியரு. அவர் இடம் நீட்டாக அங்கேயும் சுப்பிரமணியபுரம் சார். எனக்கு வந்து கோபாலசுந்தரம் சுப்பிரமணியபுரம். சரி சரி, ஆமாம். ஒரு நாள் பார்க்கணும். நேற்று உங்கள் ஊரை கடன் தான் போனேன், கல்லடை குறிச்சி. மெயினில் அந்த பாண்டித்தேன்னு சொல்லி ஆலப்புழாக்கு சரி 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 டைமண்ட் இருக்கலாம். சரி சரி. ஸோ இது உள்ளது உள்ளபடி பாருங்கள். அவர் ஒரு போர் தான் போட்டிருந்தார் வடகிழக்கு மூலை. நான் அந்த ஃபுல்லாக வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணிட்டு போனேன். அவர் வீட்டு மனை தான், ஆனால் 3-4 ஸ்கேன் பண்ணேன். இருக்கல பஸ் ஸ்டாண்டத்துக்கு கொடுத்தேன். எவ்வளோ தண்ணி? 3 ஸ்கேனிங் பண்ணிருக்கேன். 3 ஸ்கேன். தண்ணி எப்படி வந்துச்சு? தண்ணி நல்லா, ரொம்ப சூப்பர் தண்ணி. 2 ஊற்ற 3 ஊற்ற கட்டாச்சு. இதில் பாருங்கள், ஒரே ஒரு ஊற்றா இருக்குது. அது மேல் கசிவு மட்டும்தான். அவருக்கு ஆழம் போக போக பாறை மாறிச்சு. அந்த ரிப்போர்ட் அவர்கிட்ட இருந்தால் பாருங்கள். இருக்கு, ரிப்போர்ட் காட்டுங்க. ஆமாம். சரி சரி சரி. அதாவது புழு கலரு ஒரு புழு கலர் இருக்கக்கூடாது. அதுக்கு நேரம் கீழே இன்னொன்று இருந்துச்சுன்னா போரே போட முடியாது. இப்போ நம்ம 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கேன் முடிஞ்சிட்டு இதில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது என்ன சொல்லுது? 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம். அது கீழே ஃபுல்லாக கருங்கல். இது போர்வெல் போட அனுப்பிட்டு கிணறுக்கு ஓடும். ஆனால் கோடையில் கஷ்டம்தான். இது போர் தண்ணி இல்லாத ரிப்போர்ட்டு. இன்னொன்று எடுங்க, 3ஆவதோ 2ஆவதோ ஸ்கேன் எடுங்க. இது முதல் ஸ்கேன். அவர் போர் போட்ட இடத்தினுடைய ஸ்கேன் இது. அப்படியா? ஆமாம், இதில் தண்ணி கிடையாது. அப்போ 3ன்னா இந்த இருக்குது. 3 அல்லது 2 எடுங்க. 2 கொடுத்த ஞாபகம் எனக்கு. இந்த பாருங்க, இதில் நல்லா இருக்கும். இதான் இதான் 3ல் தான் நல்ல தண்ணி. இது எப்படி? அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புட்டுன போர் எப்படி இருக்குது பாருங்கள். புழு எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள். மேலேங்கிலையுமா இருக்கா? இந்த மேலே ஒரு புழு, கீழே ஒரு புழு. இதான் ஒரு ஊற்று வந்துட்டு பாறை, அதுக்கு அடுத்தது ஊற்று. சூப்பர் தண்ணி அது. இப்படி வரணும். அந்த 2ஆவது எடுங்க, அதுலேயும் நல்லா இருந்துச்சு. பட்டப்புறம் ஊர் ஞாபகம் வந்தவொடனே டக்குன்னு எல்லாமே ஞாபகம் வந்துடும் எனக்கு. இப்போ வந்து இங்கே போயிட்டான் திசை. இது நம்ம ராதாபுரத்தில் வந்து பட்டா செக்ஷனில் இருக்காங்க. அங்கே போயிட்டாரோ? இங்கே பார்த்தீங்களா? மேலே இங்கேயுமா வருதா? இதுதான் முதல் ஸ்கேன். தண்ணி இல்லாதது அவர் போர் போட்டது. அது பாருங்க, புழுவே இருக்காது. மற்ற 2லேயும் புழு இருக்கா? இதுதான் இப்படி வந்துட்டு 2-3 போர் போட்டு வச்சுருக்கேன். சுமார் தான். ஒரு ட்ரிப்பு நான் அவங்க கூப்பிடுவேன். நீங்கள் சரி. எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தேன். இது முதல் ஸ்கேனில் இருந்து ஏறக்குறைய 300 அடி தூரம் மேற்கே இது 2ஆவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது மாங்கொட்டை, இது வெள்ளை சுக்காம்பரை, மஞ்சள் சுக்காம்பரை.
இது வெள்ளை சுக்கா மரம் தான். சார் கருங்கல் எதுவும் இல்லையா சுற்றி? கருங்கல்லாம் இல்லை, இன்னும் கொண்டு போயிருக்கலாம். அவ்வளோ அடிச்சிருப்பாங்க. ஆழம் எவ்வளோ அடிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? ஆழம்லாம் ஒரு 30 அடினா அடிச்சிருக்கலாம், கூடி போனால். 30 அடினா கீழே கருங்கல் கண்டிப்பாக வந்துருக்கும். மேலே மண் மூடி கிடக்குது. அவன் மண் மூடி கிடந்தால் நமக்கு தெரியாது. அது தெரியாது. இது 2வது ஸ்கேனும் வடக்க தெற்க 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 120 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம் ரெண்டுலேயுமே. இது இடத்தினுடைய வடகிழக்கு கார்னருக்கு வந்தாச்சு. இந்த எல்லாம் இங்கே முடியுது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு 200-220 அடி தூரத்தில் எல்லாம் முடியுது. இங்கே போக போக சுருங்கிட்டு போகுது. அங்கிட்ட ஒரு ஸ்டாண்டிங் வாட்டர் பாடி இருக்குது. அதனால் பக்கத்தில் போகாமல் இங்கே தூரமாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே 2வது ஸ்கேன் மேற்கு வாரத்தில் பார்த்தா 2வது ஸ்கேனில் 80 மீட்டர் ஆழத்தில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாறை முறிஞ்ச ஒரு பிரேக்கு காணப்படுது. அது அடையாளம் வச்சுருக்கோம். முதல் ஸ்கேன் இந்த ஷெட்டுலேருந்து தான் அங்கிட்ட பார்த்தது. இடத்தினுடைய தென்கிழக்கு ஓரம் இங்கே ஒரு கிணறு கிடக்கு. அது ஏறக்குறைய இடிஞ்சு கிடக்கு. 10 அடிக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஆழப்படுத்தலாமா வேண்டாமா? அது ஆழப்படுத்தினா சைடு போகிற எந்த பக்கம் போடலாம். மற்றபடி நட்டு போகிற எதுவும் கிடைக்கா. இந்த 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடும். டிரான்ஸ்மிட்டர் கருவி தெற்கு எல்லையில் இருக்குது. நல்ல ஏறக்குறைய வெர்ஜின் லேண்டு மாதிரி இருக்குது. உள்ளபடியான ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த வடகிழக்கு மூலையில் பார்த்த அந்த ஸ்கேன் 3வது ஸ்கேன் அதுதான் பெஸ்ட்டு. அதில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் தெற்கு ஓரத்தில் உள்ள அடையாளம் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த 4வது ஸ்கேன் முடிவில் பெஸ்ட்டுன்னு அடையாளம் வந்தது கரெக்டாக அந்த கிணத்துக்கு நேராக அந்த கிணத்துக்கு அருகிலேயே பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 30 அடியிலேருந்து அதிகப்படி 60 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணி தான். அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. இந்த கிணறு 10 அடிக்கு கீழே ஒன்றுமே இப்போ மூடி போயிட்டு வெள்ளை சுக்காம்பாறை மட்டும் தெரியுது. அதுக்கு கீழே மஞ்சள் சுக்காம்பாறை எப்படி 30 அடி வரும். 30-35 அடி 40 அடி கீழே கருங்கல் பாறை கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த 4 ஸ்கேன் முடிவில் என்ன சொல்லுதுன்னா ரிப்போர்ட்டு, கிணறுக்கு பெஸ்ட்டு இந்த ஏரியா. போர்வெலுக்கு ஆழமாக போர்வெல் போட அனுப்பிட்டு இப்போ வாட்டர் லெவல் மேலே இருக்கும். 10 அடி 15 அடிலேயே வாட்டர் லெவல் இருக்கும். ஓடையில் கஷ்டம்தான். இது இடத்தினுடைய கரெக்டான தென்கிழக்கு மூலைக்கு வந்தாச்சு. இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தென்கிழக்கு மூலையிலேருந்து 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். இந்த 4வது ஸ்கேன் முடிவில் கரெக்டாக அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட் அமைப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் போர்வெல் பாயிண்ட்டுன்னு எதுவும் அமையலை. கிணறுக்கு இருக்குது பாயிண்ட்டு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் அடையாளம். 2மே கிணறுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது 2வது ஸ்கேன் அடையாளம். இது கிணறுக்கு சரி வராது, போருக்கும் சரி வராது. இது 3வது ஸ்கேன். 3 பாயிண்ட் இருக்குது. அதில் தெற்குள்ள பாயிண்ட் பெஸ்ட்டு. இது 4வது ஸ்கேன் அடையாளம். கிணத்துல இருக்கிற கிணத்தினுடைய இதை காட்டுது. 5வது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் இல்லை. 3வது ஸ்கேனும் 4வது ஸ்கேனும் கிணறு அமைக்கலாம். அதில் ஒரு டெஸ்ட் போர் மாதிரி போட்டுட்டு அதற்கு பிறகு தான் கிணறு அமைக்கணும். ஏன்னா இந்த ஏரியாவில் மேல் ஊற்று மட்டும்தான் உண்டு. ஆழமாக போர்வெல் போட தகுதி இல்லாத இடம்.